உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. ராஜபக்சர்கள் திருடர்கள் என்றால் உடனடியாக சட்டத்தினை அமல்படுத்தி அதன் உண்மைத்தன்மையினை நிரூபிக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கோரியுள்ளார். இந்த நாட்டில் அரசியல்வாதிகள், திருடர்கள், ஊழல்கள், துஷ்பிரயோகங்கள் மலிந்துள்ளன. இதனால் தான் இந்த நாடு முன்னோக்கி செல்லாது பின்னடைவையே சந்திக்கிறது என்றெல்லாம் மக்கள் விடுதலை முன்னணியினர் தொடர்ந்து மக்களுக்கு தெரிவித்து வந்தனர். ஆனால் கடந்த காலங்களில் ஊடக சந்திப்புகளை நடத்தி நாடகமாடியோர் மீண்டும் அதே பணியினை செய்கின்றனர். நாம் கூறுவது என்னவென்றால், அரச தலைமையும் கிடைத்து அமைச்சரவையும் நியமிக்கப்பட்டு அனைத்து வகையான அதிகாரங்களும் கிடைத்து மீண்டும் ஊடக நாடகத்தினையே நடத்துகின்றனர். ஏதும் ஒரு இடத்தில் திருட்டு இடம்பெற்றிருந்தால் ஊடக நாடகங்களை முன்னெடுக்காது தயவு செய்து குறித்த நபருக்கு எதிராக முறைப்பாடு செய்து போலீஸ் விசாரணைகளை நடத்தி அவர்களை கைது செய்து சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்க கோருகிறோம். ராஜபக்சர்கள் திருடர்கள் என கடந்த காலங்களில் கூறியிருந்தீர்கள். 18 பில்லியன் டாலர்களை உகண்டாவிற்கு விமானம் மூலம் கொண்டு சென்றதாக தெரிவித்தீர்கள். உடனடியாக இது குறித்து சாட்சிகளை தேடி உடனடியாக விசாரணை குழு ஒன்றினை நிறுவி இவற்றை கண்டுபிடியுங்கள். ஏனெனில் இந்த பணத்தினை வெளிநாட்டிற்கு அனுப்பியதாக நீங்கள் தான் கூறியிருந்தீர்கள். இதனை கண்டுபிடிக்காதுவிட்டால் இதன் பின்னால் மக்கள் விடுதலை முன்னணிதான் இருக்கும் என்று மக்கள் நினைப்பார்கள். பாராளுமன்ற தேர்தலுக்கும் பழைய கதையினையே கூறி ஊடக நாடகத்தினை முன்னெடுக்க வேண்டாம் எனவும் அது நாட்டிற்கு செய்யும் பாரிய அநீதியாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.